ஹாய் ஆல் ஆஃப் யூ. நம்ம டே பை டே ஏடிஎம்மில் டெய்லியும் எமோஷ்னல் சம்மந்தமான வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். அதே மாதிரி இன்றைக்கும் ஒரு புதிய எமோஷ்னல் கான்செப்டோட உங்களை சந்திக்கிறேன். வணக்கம் எல்லாத்துக்கும். ஓகேவா? இன்றைக்கி நம்மளோட கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்பிக்கை. அதுதான் நம்மளோட லைஃப்பில் எல்லாத்துக்குமே இருக்கணும் அப்படின்னா இந்த நம்பிக்கைன்ற இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். எல்லாருக்குமே சரி, சின்ன குழந்தையாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், டீனேஜர்ஸ், ஆல் ஆஃப் யூ, எல்லாத்துக்குமே இந்த நம்பிக்கை அப்படின்னு ஒன்று இருந்துச்சுன்னா லைஃப்பில் கன்ஃபார்ம் அவங்க ஒரு நல்ல நிலைமையில் இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. முதல்ல ஒரு சின்ன குழந்தையோட நம்பிக்கை யார் மேலே வரும்னா தன்னோட அம்மா மேலே வரும். அடுத்தது அப்பா மேலே, அடுத்தது பக்கத்தில் யார் இருக்காங்களோ, அவங்களுக்கு க்ளோஸாக இருக்காங்களோ அவங்க மேலே வரும். அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம கூட இருக்கிற எல்லாத்துக்கூடையும் ஒரு நல்ல புரிதலோட, நல்ல நம்பிக்கையோட லைஃப்பில் முன்னாடி போய்கிட்டு இருக்கணும். எப்பயுமே அடுத்தவங்கள நமக்கு கெடுதல் செஞ்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நம்ம திருப்பி செய்கிறது வந்து தப்பு. சரிங்களா? அது மாதிரி செஞ்சிங்கன்னா யாருமே கூட இருக்க மாட்டாங்க. நீங்கள் தனிமையில் மட்டும்தான் இருப்பீங்க. ஆனால் நீங்கள் உங்கள் மேலே ஒரு நம்பிக்கையை உருவாக்கிட்டீங்க அப்படின்னா எல்லோரும் உங்களை தேடி வருவாங்க. தேடி வர்றது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு துணையாகவும் வருவாங்க. சரிங்களா? நீங்கள் தனியாக இருக்கிறதோட 4 பேர்கிட்ட சேர்ந்து இருந்தீங்க அப்படின்னா உங்களோட மதிப்பு இன்னும் மேலே போகும். உங்களை நம்பி வரவங்களுக்காக நீங்களும் என்ன செய்கிறீங்களோ அதே அளவுக்கு அவங்களும் ரிட்டர்ன்ஸ் நிறையா செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையோட மற்றவங்க செய்கிறாங்களோ இல்லையோ நமக்கு என்ன தோணுதோ அதை கரெக்டாக செய்கிறோம். அடுத்தவங்களுக்கு நம்ம நல்லது செய்கிறோம், அது மட்டும்தான் கான்செப்ட். சரிங்களா? நம்பிக்கையோடு செய்கிறோம். அடுத்தவங்க செய்கிறாங்க செய்யலை, அது செகண்டரி. பட் நாம் எப்பவுமே கரெக்டான சரியான வழிமுறையில் ஒரு புரிதலோடு செஞ்சோம் அப்படின்னா வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் மேலே போய்கிட்டே இருப்போம். விளையாட்டு வீரர்களை பார்த்தீங்கன்னா நாங்கள் தோற்று போயிடுவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு யாருமே அந்த கிரவுண்டுக்குள்ளே, அந்த ட்ராக்குக்குள்ளே, அந்த கோர்ட்டுக்குள்ளே இறங்கவே மாட்டாங்க. ஜெயிக்கணும், அது மட்டும்தான் ஒரே கான்செப்ட். அது மட்டும்தான் வெறி அப்படின்ற அந்த நம்பிக்கையோட முழு மூச்சார போராடுவாங்க. அதுதான் இந்த ஸ்போர்ட்ஸ்மேன் நம்ம முக்கியமாக கற்றுக்கிறது. எல்லாருமே தோற்றுறோண்டு என்றைக்குமே ட்ராக்குக்குள்ளே இறங்க மாட்டாங்க. ஜெயிச்சிடுவோம் அப்படின்ற ஒரே ஒரு நம்பிக்கையில் மட்டும்தான் ட்ராக்குக்குள்ளே இறங்குவாங்க. அப்படி இறங்குனவங்க நிறையா பேர் வின் பண்ணியிருக்காங்க. சின்ன விஷயந்தான். நம்ம கூட தெருவில் இருக்கிற குட்டி பசங்க கூட பார்த்தீங்கன்னா தோற்றுருவோன்னு சொல்லிட்டு யாருமே விளையாட மாட்டாங்க. ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரே கான்செப்டோட தான் விளையாடவே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம எப்பயுமே தோற்றுருவோம் அப்படின்னு சொல்லி நினைக்கவே கூடாது. ஜெயிக்கிறோம், அது மட்டும்தான் லைஃப்பில். வெற்றி கோட்டை அடைஞ்சே தீரணும். அதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம எவ்வளோ முடிஞ்ச அளவுக்கு நம்பிக்கை. அதுதான் நம்ம வெற்றியோட ஃபஸ்ட்டு அடித்தளமே. நம்பிக்கை மட்டும்தாங்க. நம்மளோட கடைசி ஆயுதம் எப்போவுமே நம்பிக்கை மட்டும்தான். சரிங்களா? அதை ஒரு அழகாக ஒரு கவிதையாக சொல்கிறேன், நோட் பண்ணிக்கங்க. மீண்டும் ஒரு தொடக்கம் வேண்டாம், நிறைவு செய்த இந்த பயணத்தில் விழாமல் எழுந்து நில், உன் நிழலும் உன்னை பின்தொடரும் விடியல் வந்த பின்பு. பாதையை உருவாக்க படைகள் தேவையில்லை, உன் பலம் போதும், நம்பிக்கையோடு முன்னடந்து செல். நம்மளோட வெற்றிக்கு எப்போவுமே நமக்கு இருக்கிற நம்பிக்கை தான் ஃபஸ்ட்டு வெற்றியாக இருக்கும். இரண்டாவதாக தான் நமக்கு ஹெல்ப் பண்ணுறவங்களோட அந்த முயற்சியும் இருக்கும். சரிங்களா? அதனால் நமக்கு ஃபஸ்ட்டு இருக்க வேண்டியது நம்பிக்கை. அது மட்டும்தான்.